மக்களே மீன் வாங்கியாச்சு. இன்னைக்கு வந்து இந்த மாமாட்ட தான் மீன் வாங்கினேன். 1.5 கிலோ போல் சூறை மீன் இருந்துச்சா, மொத்தமாக போடுங்க ஒரு 400 தாரேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. 500 குறையாதுன்னு சொல்லிட்டு மீனை பார்த்தா அல்வா தோத்துரும் மக்களே. அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. இந்த மீனை பார்த்துட்டு வாங்காம வருமா, அதில் இந்த மீனை வாங்கியாச்சு. சூறை மீனில் நடுவில் கருப்பு கலராக இருக்க தனியாக வெட்டுறாங்க பார்த்தீங்களா, எதுக்கு தெரியுமா? என் வீட்டுக்காரங்க அது சாப்பிட மாட்டாங்க. என் வீட்டுக்காரங்க இல்லை, நிறைய பேர் அந்த சூறையில் அந்த கருப்பு இருக்கதை வெட்டி வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா மக்களே? நீங்களும் அதை சாப்பிட்டு பழகலைன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் மக்களே. இந்த மீன் வந்து 500 கொள்ளாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் விலை கூடுதல் தான் மக்களே. ஏன்னா இப்போ வந்து சூறை மீன் விலை மலிவுன்னு சொல்லிட்டு நான் மீன் வாங்கின பிறகு நம்ம தம்பிமார்கள்லாம் சொன்னானுங்க, என்ன ரம்யாக்கா சூறை மீனவே இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்க, கொஞ்சம் குறைச்சி வாங்க விடாதா? ஏன்னா இப்போ வந்து சூறை வந்து கொஞ்சம் மலிவாக தான் இருக்குது. டே எனக்கு முதலே சொல்லியிருக்க விடாதா அப்படின்னு சொன்னேன். நீ என்ன சூறை மீன் வாங்க போகிறேன்னு நான் என்ன கனவா கண்டேன்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறமா நேத்தை வந்து கருத்து சொல்கிறேன்னு பேரில் பொத்திட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். பொத்திட்டுருங்கன்னா அது தப்பான அர்த்தம் கிடையாது, அமைதியாக இருக்கிறது தான் பொத்திட்டுருங்கன்னு எங்கள் ஊர் பேச்சு வழக்கில். அது உங்களை கஷ்டப்படுத்தினா மன்னிச்சிருக்க மக்களே. பாய்.